வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம சைனீஸ் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறேன், என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். சின்னதாக ஒரு தக்காளி, கேரட் நல்ல மீடியம் சைஸில் ஒரு 2 கேரட்டு மெலிசாக நெட்டியிருக்கேன், கேப்சிகம் 1, வெங்காயம் 2, ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10 பல் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், சில்லி க்ரீன் சில்லி 3 சில்லி கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 200 கிராம் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் வாங்கி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸ் தாங்க, சைனீஸ் எக் நூடுல்ஸு. இப்போ நான் கடாய் வச்சு ஆயில் போட்டிருக்கேங்க. இந்த ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு சேர்த்துறோம். பூண்டு இஞ்சி ஆயில் இது நல்லா பொரிஞ்சு நமக்கு மணம் வரும். அப்புறமா நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகாவையும் சேர்த்துருவோம். இது மட்டும் கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணம் வருங்க பொரிஞ்சு. நம்ம சைனீஸ் ஐட்டம் செய்கிறதுனால இதுக்கு தாளிப்பெல்லாம் கிடையாது, இஞ்சி பூண்டு தான். தக்காளி கூட நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் இல்லாதனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு நல்லா வாசனையாக இருக்குதுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பீன்ஸ் போடுறேன். பீன்ஸ் போட்டு கேரட்டு சேர்த்துருவோம். எல்லாம் 1 பை 1 சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் இந்த காய்கறியெல்லாம் சரியாக வேகக்கூடாது, கொஞ்சம் நறுக்குனா தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு கொஞ்சம் இந்த மசாலா ஐட்டம் சேர்க்கணும். பார்த்திங்கன்னா கேப்சிகம், தக்காளி எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தவிர நான் எல்லாத்தையும் போட்டாச்சு. நூடுல்ஸ் இருக்குது. இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஐட்டமெல்லாம் கொஞ்சம் சேர்த்துவோம். நான் 200 கிராம் தான் நூடுல்ஸுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதிக வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் செய்கிறேன். தனியாக தான் நம்ம இது பண்ணணும், தனியாக அதை ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்தாண்ட சைடில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ உப்பு இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் உள்ளுன்னு தான் போடணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயில் நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டேன். பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகளை அப்படியே தான் வதங்கணும். பார்த்திங்கன்னா கறி மசாலா கொஞ்சம் போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போட்டுருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இதுதான் நமக்கு ஃப்ளேவர், வேறு எதுவும் இல்லை. சிக்கன் மசாலா இருந்தால் லைட்டாக போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கு இந்த மசாலா தான். இதுலேயே நூடுல்ஸில் ஒரு டைம் மசாலா கொடுப்பாங்க, இந்த வாட்டி இல்லை. அதனால் நான் என்கிட்ட இருந்தால் கறி மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு பாருங்கள், நல்லா காய்கறி வெந்துட்டுருக்கு. இப்போ இந்தாண்ட சைடில் நம்ம ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 4 முட்டை உடச்சி வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 4 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துறேன். இந்த முட்டைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் யாரும் வெளியே போக முடியாது, அதனால் வீட்லேயே இந்த மாதிரி விதவிதமாக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. திங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி இட்லி தோசைலாம் சாப்பிட மாட்டாங்க. இது ரெடி ஆகுதுங்க. இந்த பக்கம் பார்ப்போம்.
பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. போதும். ஃபுல்லாக வதங்கிச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் நறுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நூடுல்ஸ் சேர்த்துறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்குவோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. எக்ஸ்ட்ரா இதை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெந்துருச்சு முட்டை. இப்போ வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம இது நூடுல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை நல்லா கிளறி விடுவோம். இந்த வெஜிடபிள்ஸு நூடுல்ஸ் எல்லாம் இப்போ இது கூட சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது போட்டால் தான் சைனீஸ் ஸ்டைல் இல்லையா. ஒரு ஸ்பூன் உள்ளத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ரெட் சில்லி சாஸ் போடுறேன். இது மட்டும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இதில் வந்து நம்ம நல்ல இது பண்ணி வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நமக்கு எக் சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே எல்லாம் சீக்கிரம் சட்டுன்னு பாருங்கள் நூடுல்ஸ் ரெடி பண்ணி வச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெளியே போய் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த கொரோனா பீரியடில். அதனால் நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கலாம். லாஸ்ட்டாக பாருங்கள், இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி நம்ம வெட்டி வச்சு கொத்தமல்லி சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு எக் சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா குடமிளகா, கேரட், பீன்ஸு எல்லாமே சேர்த்துருக்கோம். எல்லா சத்துக்களும் குழந்தைகளுக்கு சேருங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். காரசாரமாக செஞ்சு கொடுங்க. இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. எப்படி வந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.